ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்றைக்கி நம்ம கோவப்பழத்தை பற்றி பார்க்கலாம். கோவப்பழ ஜூஸு போட போகிறோம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க. இது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு தக்காளி பழத்தை நினைவுப்படுத்துது. அதாவது நீட்டமாக தக்காளி அப்படி தான் நினச்சிக்கலாம். டேஸ்ட்டு கூட அப்படி தான் இருக்குது. உள்பக்க சதையும் அது மாதிரி தான் விதையெல்லாம் இருக்குது பார்க்குறதுக்கு. அது ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு இது ஃப்ரீயாக கிடச்சிது. நான் மாடிக்கு போனேன் எதேச்சியாக. அப்போ அங்கே படியில் கொடியெல்லாம் காஞ்சிருச்சு. ஆனால் காஞ்ச கொடியில் இது இருந்துச்சு. இந்த விதையெல்லாம் நான் பொறுக்கி தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதை தனியாக மண்ணில் போட்டு வச்சுருக்கிறேன். அந்த காம்பையும் நட்டு வச்சுருக்கிறேன் நான் தொட்டியில். வாங்க, இது நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. சுகர் பேஷண்ட் கூட சாப்பிடலாம். இந்த காயெல்லாம் நான் பருப்பில் போட்டு அது நல்லா இதாக செஞ்சிட்டேன். கூட்டு மாதிரி செஞ்சுட்டேன் பாசிப்பருப்பில் போட்டு. இதை பாருங்கள், தக்காளி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இது கொஞ்சமாக இருக்கு இல்லையா, தக்காளி கொஞ்சம் சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்.